ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ருக் ஜோன் 1. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸோ நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறது வந்துட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கிடையாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் மட்டும்தான். ஸோ நம்ம புது யூடியூபர் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிறதுனால முதல் தடவை நம்ம சேனலில் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சைட்லேருந்து நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரைனிங்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போதே நமக்கு தெரிய வருது இல்லையா? ஸோ இது அந்த ட்ரைனிங்லாம் நேற்றே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, ஸோ இந்த வார்னிங் வந்ததுனால நம்ம சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எந்த பாதிப்புமே கிடையாது. ஸோ அவங்க நேற்றே நோட்டிஃபிகேஷன்லேயே படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு வெறும் வார்னிங் மட்டும்தான். இதனால் நம்மளோட சேனலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வழக்கமாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணுற மாதிரி மேக் பண்ணி போடலாம். ஆனால் மறுபடியும் நம்ம சேனலில் எந்த தப்பும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். மறுபடியும் இந்த மாதிரியான ஏதாவது தப்புகள் வந்தால் அதுக்கப்புறமா தான் இந்த வார்னிங் வந்துட்டு ஸ்ட்ரைக்காக மாறும். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ நேற்றும் இந்த வார்னிங் வந்த பிறகு நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு நார்மலாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டோன்னா எனக்கு ஒரு 450லேருந்து ஒரு 500 வியூஸ் அந்த அளவுக்கு தான் வரும். பட் நேற்று போட்டது வந்துட்டு வழக்கத்தை விட அதிகமாகவே வியூஸ் போயிருந்தது. ஸோ எனக்கு அது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை, நான் ஒரு வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு நாளைக்கு இல்லாமல் நாளான்னைக்கு, அதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து 3rd டே தான் எனக்கு வியூஸே வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது எவ்வளோ நாள். பட் நேற்று நைட் நான் 8:30க்கு போட்ட அந்த வீடியோ வந்துட்டு இப்போவே வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்காக நம்ம கரெக்டாக இந்த சேனலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்லேருந்து நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறனோ அது எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸோ என்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாரும் இந்த தவறை வந்து பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக நான் லேர்ன் பண்ணுறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.